எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் லக்ஷ்மி கௌரி கர்ணி கௌரி சேனல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் கல்யாண சந்தையில் வியாபாரம் வெகு ஜோராக நடக்குங்க. ஆணுக்கு இத்தனை பவுன் சங்கிலி, கழுத்து சங்கிலி, கை சங்கிலி, அதுக்கப்புறம் பைக்கு, அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸட்ரா காரு சொல்லிக்கிட்டே போகலாம். பெண்ணுக்கு ஒரு என்னமோ ஒரு அடி மாட்டை விலைக்கு வாங்குற மாதிரி தான். இத்தனை பவுன் போட்டுருங்க, 30 பவுன் போட்டுருங்க, 20 பவுன் போட்டுருங்க, 50 பவுன் போட்டுருங்க, 200 பவுன் போட்டுருங்க, 100 பவுன் போட்டுருங்க. அப்புறம் பாத்திர பண்டங்கள், சீர்சனத்தி, அப்புறம் சுருள், ஆடி சுருள், தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி சுருள், அப்புறம் பிள்ளை பிறந்தா, அப்புறம் பேரோடுதவிழா, அப்புறம் மொட்டை அடித்து காது குத்துறதுக்கு செய்யணும். ஒரு பெண்ணை பொத்து வச்சுட்டு பெற்றவங்க படுற பாடு இருக்கே, சத்தியமாக ஆண்களுக்கு அந்த வழி தெரிய போகிறதில்ல. ஏன்னா பெண்ணை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் அதோட கஷ்டம். ஒரு பொண்ணை படிக்க வச்சு வளர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கள் தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் சில முக்கால்வாசி ஆண்கள் அவ்வளோ ரூபா கொடுத்து விலைக்கு வாங்கி ஆண்களும் வேலை போகிறாங்க, பெண்களும் வேலை போகிறாங்க. திருமண சந்தையில் வியாபாரம் சூப்பராக நடக்கு. ஆனால் அந்த வாழ்க்கைக்குள்ளே கல்யாண வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சதும் என்ன ஆகுது, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில பரஸ்பரம் புரிதலுங்கிறது இல்லை. அது இல்லாமல் நான் ஏன் உன்னைய புரிஞ்சுக்கிடணும், நான் ஏன் உன் விருப்பத்துக்கு நான் மதிப்பு கொடுக்கணும், உனக்கு தந்தப்பில் நான் ஏன் மாறணும், நான் அப்படித்தான் இருப்பேன், நான் அப்படித்தான் எல்லா நண்பர்களும் இருப்பாங்க, நான் அப்படி தான் இருப்பேன், எனக்குன்னு ஒரு உலகம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்கள் சொல்கிற மாதிரி தானே பெண்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸில் பேசுவாங்க. அது ஏன் தப்பாக நினைக்கிறாங்க? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்து பேசி பழகி இந்த மாதிரி பொருட்களை கொடுத்து விலைக்கு வாங்கி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுது. அதுவும் இப்போ உள்ள வாழ்க்கையெல்லாம் எப்படி 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் டைவர்ஸு. ஏன் இப்போ 10 வருஷம் 20 வருஷம் ஆனால் கூட டைவர்ஸ் பண்ணிட்டு பெண்கள் வெளியே போக தயாராக இருக்காங்க. எதனால்? பெண்கள்னால் சமையல் பண்ணணும், வீட்டு வேலை பார்க்கணும், ஆஸ் யூஷுவல் செய்வாங்க. எல்லா பெண்ணை பெற்றவங்களும் பெண்களுக்கு சொல்லி கொடுத்தா வளர்ப்பாங்க. அது ஆண்கள் இந்த டயத்துக்கு தான் இந்த வேலை தான் செய்யணும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 78 குறை சொல்லணுங்கிறதே கிடையாது, அவசியமே கிடையாது. நீங்கள் சொல்லாமலே பெண்களுக்கு தெரியும் அவங்க அப்படி செய்யாமல் இருக்காங்க. ஏன் செய்யாமல் இருக்காங்க, முரண்டு பிடிக்காங்க? அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாராவது வாழ்த்தையே விட்டுருப்பாங்க. நாத்தனார், மாமியார். அந்த மாமி யார், நாத்தனாருன்னு இருக்குது பாருங்க, நாராக கிழிச்சிருவாங்க வீட்டுக்கு வர்ற மருமகளை. மாமியாரும் நாத்தனாரும் சேர்ந்து புது மருமகள்னால் உங்களுக்கு என்ன விலைக்கு வாங்கின அடிமையா? இல்லை உங்கள் வீட்டுக்கு வேலைக்காரி சமையக்காரி தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி வேலைக்காரி சமையக்காரி வச்சுக்கிட வேண்டியது. எதுக்கு ஒரு பொண்ணை போட்டு பாடாப்படுத்துறீங்க? அதுவும் சாப்பாடு போடாமல் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அப்படி ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணது, வேலைக்கு போகக்கூடாது, சம்பாத்தியம் பண்ணக்கூடாது, அடிமகனாக வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அம்மா அப்பாட கூட பேசாமல் நிறைய வீடுகளை வச்சுருக்காங்க. அப்போது இதுக்கு அந்த கணவரும் உடம்பையா இருங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீட்டில் அவ்வளோ சுதந்திரமாக படித்து வேலைக்கு போய் அவ்வளோ கம்பீரமாக இருந்த பொண்ணு, அழகாக சந்தோஷமாக திரிஞ்சிட்டு இருந்த பொண்ணு கல்யாணங்கிற சிறைக்குள்ளே அடைபட்டுறா, கல்யாணங்கிற அந்த வியாபாரத்தில். அப்போ அவளோட மனசு எவ்வளோ வேதனைப்படும். மாதவிடாயில் அவள் எவ்வளோ வலி அனுபவிச்சிருப்பா. அதெல்லாம் ஆண்களுக்கு தெரியுமா? 5 நாள் குறுக்கு வலி, வயிற்று வலி, அடிவயிறு வலி, அப்படியே டைப் அடிக்கும் கை கால்லாம். இதெல்லாம் ஆண்களுக்கு அந்த வலி வந்தால் தெரியும். பிள்ளை பெறுத வலி ஆண்களுக்கு வந்தால் தெரியும். பெண்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். எல்லாருமே வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்கள் எல்லாருக்காண்டையும் தான் நான் சொல்கிறேன். எவ்வளோ பெண்கள் வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே புழுங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு பிள்ளை, 2 பிள்ளை, அந்த பிள்ளைகள் முன்னாடி வச்சு கேவலமாக பேசுகிறது, இந்த பிள்ளைகளை ரூபா கொடுக்காம வீட்டு செலவுக்கு பாடாப்படுத்துறது, படிக்க வைக்காமல் அந்த பொண்ணுங்களை கஷ்டப்படுறது. எதுக்குங்க கஷ்டப்படுத்துறதுக்கு? எதுக்கு ஒரு கல்யாணம்? டைவர்ஸ் பண்ணுறதுக்கு என்னத்துக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க? சாமியாராகவே இருந்து தொலைய வேண்டியதானே அப்படின்னு கேட்குறேன். நிறைய பொண்ணுங்க என்ன செய்யணும்னே தெரியாமல் டைவர்ஸ் பண்ணவா, அது வேலை இருக்க இன்கம் இருக்க பொண்ணுங்க பேரும் வேண்டாம், மன நிம்மதி போதும், அமைதியாக நம்ம தனியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு. இல்லாத பொண்ணுங்க பிள்ளைகளை வச்சுட்டு எங்கெங்கே போவாங்க? ஆண்கள் இதெல்லாம் யோசிச்சே பார்க்க மாட்டீங்களா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட குடும்பத்தையும் சேர்த்து தான் நீங்கள் ஏற்றுக்குறீங்க. அப்போ எதுக்கு பாடாப்படுத்துறீங்க? எதாக இருந்தாலும் மனசு விட்டு உட்காந்து பேசுங்க. எந்த பிரச்சனையும் பேசினாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தீர்ந்துடும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.